ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம். இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த மாத முடிவிலே நம்மளை பார்த்து என்ன சொல்ல ஆசைப்படுகிறார், நம்மளுக்காக என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் நம்மளுக்காக என்ன வார்த்தையை இந்த வாரத்திலே நமக்கு தருகிறார். அவர் நம்மளை பலப்படுத்த ஆசைப்படுகிறார். அவர் நமக்குள்ளே இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். So இந்த நாளிலே what God wants to say to you, கர்த்தர் என்ன உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நேராக உங்களை பார்த்து என்ன அவர் சொல்ல வேண்டும், உங்களை குறித்து என்ன அவர் திட்டமிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே நாகும் எழுதின தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நாகும் எழுதின தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லியிருக்கிறது. நாகும் எழுதின தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது திருவசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் என்கிற துர்ஜன பிரவாகங்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போகிறது. துஷ்டன் இனி உன் வழியாக வருவதில்லை என்று இந்த மாத இறுதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். துர்ஜன் இனி வருவதில்லை. துஷ்டன் இனி உன் பாதையிலே வருவதில்லை. துர்ஜன பிரவாகங்கள் உன் பாதையை நோக்கி வருவதில்லை. துஷ்டனை போல காணப்படுகிற எல்லா உபத்திரவங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. கோணலானவைகள், மாறுபாடானவைகள், சஞ்சலங்களை ஏற்படுத்துகிறவைகள், உபத்திரவங்களை ஏற்படுத்துகிறவைகள், குழப்பங்களை ஏற்படுத்துகிறவைகள், அநேக விதமான அவமானங்கள், இழிவுபடுத்துதல், மனது குழப்பங்கள், மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய காயங்கள், இவைகள், இந்த துஷ்டமான காரியங்கள் இனி உன் வாழ்க்கைக்கு வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கைக்கு வருவதில்லை. இனி உன் வாழ்க்கையில் அவைகள் சம்பவிக்கப்படுவதும் இல்லை. அவைகளை நீ பார்க்க போவதும் இல்லை. அவைகள் உனக்கு எதிரிட்டு வருவதும் இல்லை. வேதம் சொல்லியிருக்கிறது, உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யப்படும்? வாய்க்காதே போகும். அல்லேலூயா. வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும். விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உன்னை சீர்கெடுக்கும்படியாக வருபவன், ஒரு வழியாய் உன்னை நிர்மூலமாக்கும்படி வருபவன், ஒரு வழியாய் உன்னை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு உன் பக்கமாய் ஒரு வழியாய் வருகிறவன், கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு, கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருக்கிறதினாலே அவருடைய வல்லமையை முன்னிட்டு அவனை 7 வழியாய் நீ துரத்த போகிறாய். 7 வழியாய் துரத்த போகிறாய். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இனி உன் வாழ்க்கையிலே துஷ்டன் கடந்து வருவதில்லை. இனி உன் வாழ்க்கையிலே துஷ்டன் கடந்து வருவதில்லை. கடந்து வருவதில்லை. உபத்திரவங்கள் கடந்து வருவதில்லை. ஐயோ என்று வேதனைப்படுகிற சஞ்சலமான காரியம் கடந்து வருவதில்லை. துஷ்டன் உங்கள் வாழ்க்கையிலே இனி பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. அவன் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதே இல்லை. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, துஷ்டனானவன் உங்களை மேற்கொள்வதில்லை. துஷ்டனானவன் உங்களை
மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் என்ன செய்யப்பட்டு போனான்? முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். அவன் முழுவதும் நிர்மூலமாக்கப்பட்டு போனான். அவன் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டு போனான். அவன் முழுவதும் இல்லாமையாய் போனான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். அருமையான தேவஜனமே, உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா உபத்திரவங்களும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சஞ்சலங்களும், எல்லா கோணனானவைகளும், அவமானங்கள், இழிவுபடுத்துகிற நிலைமை, உன்னுடைய நிலைமை நிராகரிக்கப்படுகிறதா, எல்லா விதமான துஷ்டனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவைகள் சங்கரிக்கப்பட்டு போக வேண்டுமா? உனக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகள் சங்கரிக்கப்பட வேண்டுமா? உனக்கு விரோதமாய் இருக்கிறதான எல்லா கோணலானவைகள் அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போக வேண்டுமா? நீ ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறது? உன் பொருத்தனைகளை செலுத்து. உன் பொருத்தனைகளை நீ செலுத்து. உன் பொருத்தனைகளை நீ செலுத்தும் பொழுது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன் பொருத்தனைகளை நீ செலுத்த வேண்டும். உன் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். உன் பொருத்தனையானது உன்னை சுற்றி வேலியடைத்து காக்க வேண்டும். நீ செலுத்தக்கூடிய பொருத்தனை உன்னை காக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். துஷ்டனின் நின்று உன்னை காக்கக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும். உன்னுடைய பொருத்தனை என்ன பொருத்தனை செய்ய வேண்டும்? ஒரு உதாரணத்தை உங்களுக்காக நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு உதாரணத்தை, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உவமையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அநேக விவசாயிகளை நாம் பார்த்திருப்போம். அநேக தோட்டக்காரர்களை நாம் பார்த்திருப்போம். தங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கும், தங்களுக்கு ஒரு பெரிய வயல்வெளிகள் இருக்கும், தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காடு இருக்கும். அதுல உழுகிறவர்கள், விதைக்கிறவர்கள், நாட்டுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சோ ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தை பார்த்து, தன்னுடைய நிலத்துல நல்ல 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 கனிகள் நிறைந்த மரங்கள், செடிகள், நல்ல பூக்கள், அழகிய வர்ண விதவிதமான பூக்கள், நல்ல காய்கறிகள், நல்ல தானியங்கள், நல்ல மருந்து வகைகளை உண்டாக்கி தரக்கூடிய நல்ல செடிகள், கொடிகள், மரங்களை ஒரு தோட்டத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறான். சோ அதை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஆடு மாடுகள் வந்து ஒரு சில செடிகளை நாசமாக்கி விட்டது. ஒரு சில செடிகளை நாசமாக்கி விட்டது. அதை கண்ட அந்த விவசாயி, அதை கண்ட தோட்டக்காரன் மிகவும் வேதனைப்பட்டு, ஐயோ, நான் இப்பொழுது பக்குவம் பார்த்து, அழகு பார்த்து, ஒவ்வொன்றையும் நான் வைத்தேனே, இப்படி நாசமாய் போய்விட்டது என்று சொல்லி மீண்டும் அவன் அயர்ந்து அப்படியே தளர்ந்து விடாதபடி அவன் செய்த காரியம், அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைத்தான். அல்லேலூயா. அந்த தோட்டத்தை சுற்றிலும் முட்கள் வேலியினான். அந்த தோட்டத்தை சுற்றிலும் எறும்பு கம்பி வேலிகளினால் அந்த தோட்டத்தை சுற்றிலும் கோட்டை சுவர்களை எழுப்பி அந்த தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முன்னடவடிக்கைகளை அவன் ஏறெடுத்தான். அந்த தோட்டத்தை பாதுகாத்தான். அந்த தோட்டத்தை வேலியிட்டு பாதுகாத்தான். அந்த தோட்டத்தை வேலியிட்டு பாதுகாக்கும் பொழுது அந்த தோட்டத்தின் மேலே எந்த மிருகங்களும், எந்த துர்ஜன பிரவாகங்களும், எந்த விதமான வன்கணங்களும் அதில் படாதபடி அந்த தோட்டமானது, தோட்டத்தில் உள்ள பூக்களும், தோட்டத்தில் உள்ள கனிகளும், தோட்டத்தில் உள்ள செடிகளும், மரங்களும், நறுமணம் தரக்கூடிய எல்லாவற்றையும் பாதுகாக்கப்பட்டது. அந்த வேலி அடைத்ததினாலே. அல்லேலூயா. வேலி அடைத்ததினாலே பாதுகாக்கப்பட்டது. சோ இப்பொழுது முள்வேலி அடைக்கப்பட்டிருந்தது. அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்டது. அருமையான தேவஜனமே, இந்த தினத்துல உனக்கு விரோதமாய் கர்த்தருடைய வாழ்க்கையை, பூவை போன்ற வாழ்க்கை, நல்ல கனி தரக்கூடிய வாழ்க்கை, நல்ல அருமையான செழிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதை துஷ்டன் களவாட நினைத்துக் கொண்டிருக்கிறார். வன்கண்ணன் உங்களை விட்டு எப்படி அதை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். திருடன் உங்களுடைய வாழ்க்கையை திருடிக் கொள்ளவும், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத சம்பத்துகளை கொள்ளவும் அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அருமையான தேவஜனமே, நீ உன்னை பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய சூழ்நிலையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய நிலைமையை நீ வேலியிட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பத்திரப்படுத்த முடியும்?
உன் பொருத்தனைகளை நீ செலுத்தும் பொழுது, என்ன பொருத்தனப்பா, என்ன பொருத்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லுறீங்களா? என்ன பொருத்தனை நான் செய்யணும் அப்படின்னு ஏங்குறீங்களா? என்ன பொருத்தனை செய்வது, என்ன விதமான பொருத்தனை செய்தால் நான் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? என்ன பொருத்தனையை செய்தால் நான் என்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? என்ன விதமான பொருத்தனை செய்தால் நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய வீட்டை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? என்ன பொருத்தனை கேட்கிறீங்களா? தேவசனம் சொல்லியிருக்கிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயே. அருமையான தேவஜனமே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறியும் பொழுது ஒரு பொருத்தனை செய்திருப்பாய் அல்லவா? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது என்ன பொருத்தனை செய்திருப்பீங்க? நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். நான் தானியேல் போல 3 நேரம் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். வேதத்தை தியானம் செய்து கொண்டே இருப்பேன். சத்தியத்தை அறிகிறதிலே நான் அதிக நாட்டம் கொள்ளுவேன். ஜலத்திலே மூழ்கி, உயிரோ ஜலத்திலே மூழ்கி, பழையவைகள் ஜலத்தோடு கழுவப்பட்டு புதிய மனிதனா எழுப்பப்படும் பொழுது நான் கர்த்தருக்காக வாழுவேன். கர்த்தருக்காக வாழுவேன். என்னுடைய பழையவைகள் எல்லாம் விட்டு கர்த்தருக்காக அந்த ஜலத்திலிருந்து உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி அவரோடு ஒரு உடன்படிக்கை, அவரோடு கூட ஒரு பொருத்தனை இட்டு நீங்க வர்றீங்க இல்லையா ரட்சிப்புக்குள்ளாக? அந்த பொருத்தனை எங்கே? அந்த ஜெபங்கள் எங்கே? ஆதியிலே பொருத்தனை செய்து செஞ்ச அந்த ஜெபங்கள் எங்கே? ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்திலே மண்டியிட்டு காத்திருந்த நாட்கள் எங்கே? தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வேதத்திலே நாட்டம் கொண்டு அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்த நாட்கள் எங்கே? உடைய பொருத்தனை எங்கே போய்விட்டது? பொருத்தனை எங்கே போய்விட்டது? பொருத்தனைகளை நீங்கள் மறவாதிருங்கள். பொருத்தனைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் செய்த பொருத்தனை உங்களை உயர்த்தணும். நீங்கள் செய்கிற அந்த பொருத்தனை தான் உங்களை வேலியிட்டு காக்குகிறது. நீங்கள் செய்கிற அந்த பொருத்தனை தான் உங்களை வளர உதவி செய்கிறது. உங்களுடைய பொருத்தனையின் காரியம் தான், நீங்கள் எப்படி அந்த பொருத்தனையில் நிலைநிற்கிறீர்களோ அந்த காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துஷ்டத்தனத்தினின்றும் உங்களை விடுவித்து காப்பாற்றுகிறது. நான் சொல்லலமா, நான் சொல்லலையா? வேதம் சொல்லுகிறது, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் சங்கரிக்கப்பட்டு போனான். பொருத்தனைகளை செலுத்த ஆயத்தப்படு. தேவசனம் சொல்லியிருக்கிறது, முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். அந்த தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தை சுற்றி வேலி அடைத்த பிற்பாடு ஒரு நாள் ஆடு வந்தது, ஒரு நாள் மாடு வந்தது. வந்து அதை மீண்டும் அந்த பூக்களை, அந்த பயிர்களை மேய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முற்படும் பொழுது அந்த வேலி முள்ளிலே பட்டு அது குத்தப்படும் பொழுது முள்ளுக்கு வலிக்குமா? அந்த வேலிக்கு வலிக்குமா? அந்த கோட்டை சவருக்கு வலிக்குமா? அந்த ஆடுக்கு வலித்தது, அந்த மாட்டுக்கு வலித்தது, தாக்க வருகின்ற அந்த மிருகங்களுக்கு வலித்தது பின்னிட்டு போனது. அநேக கம்பெனி, அநேக விதமான இடங்களிலே பாதுகாக்கப்பட்ட ஒரு இடங்களிலே பாருங்க, பெரிய பெரிய மதில் சுவர்கள் கட்டி சுற்றி வளைத்து கட்டி இருப்பார்கள். மேலே உயரத்தில் என்ன வச்சிருப்பாங்க? பீங்கான், கண்ணாடி சொல்லிகளை கொண்டு மேல வச்சு அப்படியே கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி கட்டியிருப்பாங்க? அது ஒரு பாதுகாப்பிற்காக. ஏறுகிறவர்கள் என்ன செய்ய முடியாது, அதுல நிலை நிற்க முடியாது. சோ அப்படி மதில் சுவர்கள் மேலே பீங்கான் கம்பிகள் வைத்திருக்கிறதுனாலே அதை ஒருவன் ஏறும் பொழுது அவருடைய காலில் கீத்து விடுகிறது. சோ அந்த காயம் அந்த பீங்கானுக்கல்ல, அந்த பாதுகாப்பான இடத்தை அவன் மேற்கொள்ள நினைக்கிறதுனாலே அவனை அந்த வேலியானது தாக்குகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அத்தனை விதமான வேலிகள் விதவிதமா இருந்தாலும்
கர்த்தர் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க வருகிற எல்லா துர்ச்சன பிரபாகங்களில் நின்றும், எல்லா விதமான துஷ்டத்தனத்தில் நின்றும், எல்லா விதமான ஆகாமிய கூடாரங்களில் நின்றும், எல்லா விதமான உபத்திரவங்களில் நின்றும் உங்களை பாதுகாப்பதற்கு கர்த்தர் ஒரு வேலியை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுதான் உங்களுடைய பொருத்தனையான வாழ்க்கை. நீ பொருத்தனை செய்த அந்த ஜெபமானது, ஆதி நாட்களை செய்த அந்த ஜெபமானது இந்த நாட்களிலே கூடியிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? உடைய ஜெப வாழ்க்கை கூடியிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? உடைய பொருத்தனையின் ஜெபம் எங்கே? ஆதி நாட்களிலே நீ அநேக தரம் நீ விசுவாசித்து நேசித்து படித்த வேத வாசிப்புகள் இந்த நாட்களிலே எங்கே கூடியிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? எங்கே அவன் பொருத்தனை? நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய், சாட்சி உள்ளவனாய், உத்தமனாய், உக்கிரானத்துவக்காரனாய் நிற்பேன், உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தாயே, எங்கே போனது அந்த பொருத்தனை? எங்கே சென்றது? திருந்துவாயா? கர்த்தர் உன் வழியாய் வருகிற துஷ்டன் இனி வரவிடாமல் பண்ண ஆசைப்படுகிறார். துஷ்டன் கடந்து வருகிற பாதையை அடைக்க ஆசைப்படுகிறார். உன் வாழ்க்கைக்கு நேராக காணப்படுகிற துஷ்டனுடைய பாதையை கர்த்தர் அடைக்க ஆசைப்படுகிறார். திருந்துவாயா? திருந்துவாயா? உன் பொருத்தனையை மீண்டும் மீண்டும் அதிலே கொண்டிருந்த அதே அன்பை மீண்டும் ஆண்டவர் மேலே, அதே ஜெப கலசம் ஏந்த வேண்டும், அதே ஜெப தூபங்கள் ஏற வேண்டும். அந்த ஜெப தூபம் எரிய 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 உன்னை நெருங்கி வருகிற எல்லா துஷ்டத்தனத்தின் ஆவிகள் அந்த எரிகிற அக்கினி பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போக வேண்டும். உடைய ஜெப பொருத்தனை, வேதம் சத்திய பொருத்தனை உனக்குள்ளே காணப்பட வேண்டும். அவர் உன்னை அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய விசுவாச பிள்ளையாய் இருக்கிறதுனாலே, அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவர் மேல் பற்றுதலாய் இருக்கிறதுனாலே அவர் உன்னை வேலையடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேலையடைக்கக்கூடிய வேலையை நீ செய்வாயா? நீ செய்வாயா? செய்வாய் என கருமையான தேவ ஜனமே. வேலையடைப்பதற்கு கம்பிகள் கடையில இருக்கும், கல்லுகளும் கடையில இருக்கும். இல்ல கோட்டச்சவர் அடித்து நீ வேலி அடிக்க ஆசைப்படுறையா? செங்கல் கடையில இருக்கும், சிமெண்ட் கடையில இருக்கும், எல்லாம் கடையில இருக்கும். அதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து நீதான் அதை கட்டணும், நீதான் அதை கட்டணும். அருமையான தேவ ஜனமே, உன்னை சுத்தி நீ வேலி அடைப்பதற்கு ஜெபம் என்கிறதான ஜெப தூப கலசம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வேலியை நீதான் கட்ட வேண்டும். அந்த பொருத்தனையை நீதான் செய்ய வேண்டும். பொருத்தனை செய்து உன்னை சுற்றி வேலி அடைக்கிற காரியம் நீதான் செய்ய வேண்டும். ஆண்டவர் வேலி அடைப்பார். ஆண்டவர் வேலி அடைக்கக்கூடிய பொருட்களை உனக்கு தருவார். ஆனால் அதை கொண்டு நீதான் வேலி அடைக்க வேண்டும். நீதான் வேலி அடைக்க வேண்டும். அப்படி செய்து பாருங்கள், உடைய வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பா. முற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பா. முற்றிலும் வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, கர்த்தாவே, சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கப்பட வேண்டுமே, எங்களுடைய பொருத்தனைகளை செய்ய வேண்டுமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே துஷ்டன் இனி அவர்களுடைய வழியிலே கடந்து வரக்கூடாது. துஷ்டன் இனி அவர்களுடைய வழியிலே கடந்து வருவதில்லை. அவைகள் சங்கரிக்கப்பட்டு போனது. அவர்கள் செய்கிற ஜெப தூபங்களினாலே, அவர்கள் செய்கிற ஜெபத்தினாலே, வாசிக்கிற சத்திய வேத வசனத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு போவானாக, சங்கரிக்கப்பட்டு போவானாக. கர்த்தாவே மனம் இறங்குவீராக, கர்த்தாவே மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான கோணலானவைகள், எல்லா விதமான மாறுபாடானவைகள், எல்லா விதமான காயப்படுத்துதலின் ஆவி
குற்றமான சாட்சி, குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே, இந்த மாதத்தின் கடைசியோடு அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. செப்டம்பர் என்கிற புதிய மாதத்திற்குள்ளே நுழையும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் துஷ்டன் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாகுலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தன்னை சுற்றிலும் வேலியடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜெபம் வேதம் வாசிக்கிற என்கிறதான ஒரு பொருத்தனையோடு கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பா. இவ்வளவு நேரம் கர்த்தாவே பிள்ளைகளுடைய வேதத்தை, சத்தியத்தை கேட்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய விடுதலையை தர வேண்டுமா சொல்லுகிறார். காத்து கொண்டு வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. படிக்கிற இடங்களில் ஆசீர்வாதங்கள், பார்க்கிற இடங்கள், போகிற இடங்கள், வேலை இடங்கள், எல்லா தருணங்களிலும் குடும்பங்களிலே இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறேன். காத்து கொண்டு வழி நடத்துங்க. உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள். மேலும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்பினால் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை தாலுகாவிலே பாலவட்டம் என்ற கிராமத்திலே இயேசுவின் அன்பு ஆலயம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Jesus Loving Church Ministry, it's open for you. Please come and participate with us. Please come and pray and you will get the more blessing so that this ministry. Hallelujah. கர்த்தர் இந்த ஊழியத்தின் வாயிலாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்களை அணுக வேண்டும் என்று சொன்னால் டிஸ்பிளேல உங்களுக்காக நம்பர் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுகிறோம். இதை தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you so much.